ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் வடிவியல் யூனிட்டில் உள்ள எக்ஸசைஸ் 5.1 4வது சம் பார்க்க போகிறோம். வாங்க சம்மு பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் அடிப்பக்கம் பிடி மற்றும் ஆங்கிள் பிஏஇ சர்வசமம் ஆங்கிள் டிஇஏ ஆக கொண்ட ஓர் இருசமபக்க முக்கோணம் பிசிடி எனில் ஏபி சர்வசமம் ஏடி என நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துட்டாங்க, கிவன் என்ன கொடுத்துருக்கு, அடிப்பக்கம் பிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதை அடிப்பக்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் பிடின்னு கொடுத்துட்டாங்க. இனி ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பிஏஇயும் அடுத்து ஆங்கிள் டிஇஏயும் சர்வசமம். அதாவது இந்த பிஏஇங்கிற இந்த ஆங்கிளும் இந்த டிஇஏங்கிற இந்த ஆங்கிளும் சர்வசமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பண்பு படிச்சிருக்கோம். என்ன, ஒரு முக்கோணத்தில் ரெண்டு ஆங்கிள் கோணம் சர்வசமமாக இருந்துன்னா அதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பக்கங்கள் எப்படி இருக்கும், சர்வசமமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொத்த முக்கோணத்தை எடுக்கிறோம். இந்த முக்கோணம் ஏசிஇயை எடுக்கிறோம். இப்போ இந்த முக்கோணம் ஏசிஇயில் இந்த பிஏஇங்கிற கோணமும் இந்த டிஇஏங்கிற கோணமும் எப்படி இருக்குது, நமக்கு சர்வசமமாக இருக்குது. அப்படி இருந்துன்னா இந்த முக்கோணத்தோட இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பக்கமும் இந்த கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பக்கமும் எப்படி இருக்கும், சர்வசமமாக இருக்கும். இப்போ இந்த முக்கோணம் ஏசியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஏசிங்கிற பக்கமும் அடுத்து சிஇங்கிற பக்கமும் நமக்கு சர்வசமம் அப்படின்னு கிடைக்குது. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது கொடுத்த இந்த இதுல இருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இனி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கம் பிடின்னு கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் பிடி, அதுக்கு பிறகு ஒரு இரு சமபக்க முக்கோணம் பிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிசிடிங்கிறது ஒரு இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன முக்கோணம் பிசிடி என்னது, ஒரு இரு சமபக்க முக்கோணம். நமக்கு தெரியும், இரு சமபக்க முக்கோணம்னா அதோட ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அப்போ இந்த பிசிங்கிற பக்கமும் இந்த சிடிங்கிற பக்கமும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். ஏன்னா நமக்கு சம்முலை கொடுத்துட்டாங்க அது ஒரு இரு சமபக்க முக்கோணம்னு. அதுல இருந்து நம்ம பிசியும் சிடியும் சமம் அப்படின்னு எழுதுறோம். இப்போ பிசிங்கிற பக்கமும் சிடியும் என்ன, சமம். இப்போ இதை ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இனி என்ன பண்ண போறோம்னா, நமக்கு என்ன நிரூபிக்கணும், இந்த ஏபியும் இந்த இடியும் தான் சர்வசமம்னு நிரூபிக்கணும். நமக்கு இப்போ என்ன கிடைச்சிட்டு, இந்த இதுவும் சர்வசமம் கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த இதுவும் நமக்கு சர்வசமம் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மொத்தத்துல இருந்து இந்த இவ்வளோ பார்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஏபியும் இந்த இடியும் சர்வசமம் நம்ம நிரூபிச்சிடலாமா. அதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் கழிக்கிறோம். இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் நம்ம கழிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, இன்னொரு டைம் எழுதிக்கலாம். ஏசி சர்வசமம் சிஇ, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து பிசி சர்வசமம் சிடி, இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கழிச்சோம்னா ஏசி மைனஸ் பிசி சர்வசமம் சிஇ மைனஸ் சிடி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, ஏசி மைனஸ் பிசி. ஏசிங்கிற அந்த மொத்தத்துல இருந்து நான் அந்த பிசியை கழிக்கிறேன். அப்போ கழிச்சு எனக்கு மீதி என்ன கிடைக்கும், இந்த ஏபி மட்டும் கிடைக்கும். இப்போ ஏபி சர்வசமம், அதே மாதிரி என்ன இருக்கு, சிஇ மைனஸ் சிடி. இந்த சிஇல இருந்து இந்த சிடியை நான் கழிக்கிறேன். இப்போ இந்த இது பார்ட்டு போச்சுன்னா மீதி நமக்கு இந்த இடிங்கிறது கிடைக்கும்.
இப்போ நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க? ஏபி சர்வசமம் ஈடின்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போது இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.